வார்ல ஜெயிச்சிட்டாங்க. இப்ப எடுக்கலாம். Oh God, 9 versus 11. இந்த டீம் 9 versus டீம் 11 கேம்ல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்ப இது நடந்துச்சு. இவங்க எல்லாரும் பலமா இருக்கிறாங்க. இவங்கள பாருங்க. Oh my God, அட கடவுளே, இழுக்கறத விடாதீங்க. Oh yes, அவங்க செட்டியை உடைச்சிட்டாங்க. மொரட்டு பசங்களா, ஏன் செட்டியை உடைச்சிட்டீங்களே? இப்ப நீங்க உள்ள போகலாம். கமான் உள்ள போங்க. டகா போரால 120 பேர் இருந்தவங்க இப்ப 60 பேர் ஆயிட்டாங்க. ஞாபகம் இருக்கட்டும், இவங்கள ஒரே ஒருத்தருக்கு தான் $4,56,000 கிடைக்க போகுது. ஆல்ரைட் எவ்ரிபடி, எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. அண்ட் ஸ்குவிட் கேம்ல நீங்களே பார்த்திருப்பீங்க, கேம் நம்பர் 4 மார்பிள்ஸ். இவங்க எதுக்கு கத்துறாங்கன்னே தெரியல. ஏன்னா நீங்க உங்க பார்ட்னரை பிக் பண்றதுக்கு பதிலா உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸே உங்க பார்ட்னர் ஆக்க போறோம். இந்த சேலஞ்ச் முழுக்க நீங்க யாரோட அதிகமா பேசிக்கிட்டு இருக்கீங்கன்றத நாங்க கவனிச்சுக்கிட்டே இருந்தோம். அண்ட் அவங்க கூட நீங்க பார்ட்னர் ஆக போறீங்க. ஆனா உங்கள ஒருத்தர் மட்டும் தான் ஜெயிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு 067 and 431. இவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். Oh my God, நாம அத பண்ண போறோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க 2 பேர் ரூம்மேட்ஸ், அப்புறம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நாங்களும் ஆராய்ச்சி பண்ணுவோம். போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போய் எப்படி ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாத்துக்க போறோம்னு தெரியல. நீ இல்லாம என்னால இவ்வளவு தூரம் வந்திருக்கவே முடியாது. ஆமா, நானும் அதை ஒத்துக்கிறேன். என் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொருத்தருக்கும் 10 மார்பிள்ஸ் இருக்கிற பேக்கை கொடுப்போம். அவங்க அவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு எதிராக விளையாட போறாங்க. 20 மார்பிள்ஸ் இருந்தா அடுத்த லெவலுக்கு போலாம். அவங்க ஜெயிச்சா அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட வெளியேத்துவாங்க. ஓகே, இப்ப டைமரை ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க எப்படி வேணா இந்த கேம் விளையாடுங்க. ஆனா உங்ககிட்ட 20 மார்பிள்ஸ் இருக்கணும். ஸ்குவிட் கேம்ல வந்த மார்பிள் கேம்ஸ் தான் நிறைய பேர் பேரா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஈவன் ஆடார் ஈவன் இந்த சைடா இருந்தா அதாவது என்ன கேம் விளையாடிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரியல. இப்படி விளையாடினா நாள் முழுக்க நீங்க விளையாடிட்டே இருக்க எப்படி வேண்டியதா? தோணத்தோட பேசி இருந்தா லேட் ஆகதான் செய்யும். ஓகே. அண்ட் மத்த குரூப்ஸ் கிரியேட்டிவா யோசிச்சாங்க. என்ன கேம் இது? அந்த பக்கம் கல்லு இருக்குல்ல, அதுல இருக்க நடுக்கல்லுல அடிச்சீங்கன்னா 1 பாயிண்ட். அதுக்கு பின்னாடி இருக்க கல்லுல அடிச்சீங்கன்னா அதுக்கு 3 பாயிண்ட். மத்த கல்லுல அடிச்சீங்கன்னா நோ பாயிண்ட். கடைசியில யாருக்கிட்ட நிறைய